ராசி லக்னத்துக்கு நேரடியா சூரியனுடைய முழு பவர் இருக்கு. குரு பார்வையில இருக்கக்கூடிய சூரியன் பலம்ங்கிறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அது ஒரு பெரிய நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு கிஃப்ட் வரும், நிறைய புது புது விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது, இவங்கெல்லாம் பயங்கரமா கௌரவம் கொடுப்பாங்க, மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நாகராஜனை வழிபாடு செய்வது என்ன பார்த்தீங்கன்னா ஆலமரம் இல்லைன்னா அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரு ரைட்டு லெஃப்ட்ல ராகு கேத்துக்கள் இருக்கும். ஒரு குடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் ஊட்டிட்டு வாங்க. சார் அடுத்ததாக வந்து சிம்மராசினியர்கள் சார். இந்த சிம்மராசினியர்களுக்கு சூரிய கிரகணத்துல என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது? 7ஆம் இடத்துல இந்த கிரகணம்ங்கிறது நடக்குது. அது குரு பார்வையில வேலை இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் விஷயம்னா கணவனால் மனைவிக்கும் மனைவியாங்க கணவருக்கையும் ராசி லக்னத்துக்கு நேரடியா சூரியனுடைய முழு பவர் இருக்க போறது. குரு பார்வையில இருக்கக்கூடிய சூரியன் பலம்ங்கிறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அது ஒரு பெரிய நல்லது நடக்கும். அதனால பொதுவாக வீட்டில் அப்பா மூதாதையர்கள் மூலியமா நல்லது நடக்கும். 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், டிவோர்ஸ் கேஸ் இருந்ததுன்னா கோர்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. ரீசெண்டாக ஒரு பாட்டுலாம் ஒரு பாட்டு பாடினா பொண்ணு ஓகேன்னு சொல்லிச்சாமா, நான் வேண்டாம் நீ வா நம்ம 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நம்மளால வந்து எதிர்பார்க்க இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் வந்து பார்ட்னரே இல்லை எனக்கு பிரச்சனையா இருக்குன்னா பார்ட்னர் வந்து கரெக்டாகிடுவார். இப்போ வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதன் நமக்கு பார்ட்னராக அமைவார். லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். அதே மாதிரி காணாமல் போயிருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று இப்போ கிடைக்கும். அடுத்த 3 மாசத்துல இவ்வளோ வருஷமா காணாமல் பார்த்துட்டு இருந்தா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய லாக்கருக்கு உள்ள வந்து இந்த சாவி மறைஞ்சிருக்கு சார், இந்த சாவி கிடைச்சாதான் உள்ள பத்திரமே எங்க இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கிஃப்ட் வரும், நிறைய புது புது விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது, இவங்கெல்லாம் பயங்கரமா கௌரவம் கொடுப்பாங்க, மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கும். ஆனா அவங்க ஹெல்த் பார்த்துக்கணும். கணவனால் மனைவி ஹெல்த் பார்த்துக்கணும், மனைவியா இருந்தால் கணவர் ஹெல்த் பார்த்துக்கணும். ஏன்னா பித்தப்பையில கல், அடிவயிறு பாதிப்பு, கால் பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும். அது மட்டும் தான் பார்த்துக்கணும். ஆனா 85% இவங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிலைமை கேத்து இருக்கு ராசி லக்னத்துல, அதனால உங்களுக்கு நடக்கும். ஏன்னா சிம்மத்துல பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு, அதுல டவுட்டே கிடையாது. சூரியன் ராகு கன்ஜங்ஷன் நேரடியாக கெட்ட விஷயம் வந்து நமக்கு அப்படியே அட்ராக்ட் ஆகும். அதனால வந்து இந்த டைம்ல வந்து நட்பு வட்டாரங்கள், மெயினாக மூத்தவங்க, உங்க பார்ட்னர்ஸ், இவங்களோடலாம் நீங்க டிராவல் பண்ணும்போது கவனமா இருக்கணும். நீங்க எதுவாக இருந்தாலும் தனியா போகணும், இல்லை ஹேவ் அ டிரைவர், அதுதான் பெட்டரா இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து போறோம் சார், அருமையான ட்ரெக்கிங் போறோம், கொடைக்கானல் போறோம், மலைப்பகுதிக்கு போறோம், 4 பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போறோம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் பெட்டர். ஸோ சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சரி, டாக்டர்ஸும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் சரி, இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மனைவியோடைய அப்பா அல்லது கணவருடைய அப்பா, அவங்களுடைய சொந்தங்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம கண்ணில் பார்க்கணும். அதனால உங்களுக்கு வந்து பர்சனலா இட் இஸ் குட், பட் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ரத்த பந்த உறவுகளுக்கு அந்த அளவுக்கு பலமா இருக்கு. ஓகே, இப்போ சிம்மராசி வந்து ஓரளவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க 85% வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த 15% அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா அதுல இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நாகராஜ சுவாமி, ஓகே, நாகராஜனை வழிபாடு செய்வது மெயினா பார்த்தீங்கன்னா ஆலமரம் இல்லைன்னா அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரு ரைட்டு லெஃப்ட்ல ராகு கேத்துக்கள் இருக்கும். ஒரு குடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் ஊட்டிட்டு வாங்க. அதே மாதிரி 5 பழம் கட் பண்ணி பஞ்சாமிர்தம் பண்ணி கொஞ்சோண்டு தேன், திருண்டு வெல்லம் உள்ள போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு, அந்த அபிஷேகம் பண்ணிருக்கக்கூடிய பஞ்சாமிர்தத்தை 4 பேருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு சாப்பிட்டுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருப்பீங்க. ஏன்னா தான தர்மங்கள் செய்யறதுனால பெரிய நல்ல விஷயம் நடக்கும். படிக்கிறாங்க குழந்தைகள், இப்போ ஓதுவார்கள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல பசங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் தானம் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன யதார்த்தமாக ஒரு புக்கு வாங்கி கொடுத்தா முடிஞ்சுதுமா, 10 ரூபா ஒரு நோட்டு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லார் மனசும் இயங்குது. ஆனால் வந்து நீங்கள் இதுக்கு முன்னதாகவே உங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை சந்திப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரங்கள். சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும் ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும். தட்ஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட். பேசிக்கலாக இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோட சேர்றதும் சந்திரன் கேத்துவோட சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம், சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் போய் ராகு வந்து சூரியனை சாப்பிட்ருவார்.
அதே மாதிரி சந்திரனை கேத்துவை சாப்பிட்டுருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிட்றது கிடையாது. அதுக்குள்ள ஃபுல்லா எங்கல் ஃபேன் அந்த ஷேடோக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கருப்பா அப்படியே வெளியே வரும். அப்போ வந்து ராகு கேத்துலுங்கிற சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் மேல அந்த சூரியனாக இருக்கக்கூடிய, அதாவது சமஸ்தமா மண்டலத்துல பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய லீடரே பாத்தீங்கன்னா சூரியன் தான். அவரு போய் இவ்வளோ அளவுக்கு ஒரு சாயா கிரகத்துல மாட்டும் போது சூரியனுக்குரிய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சிம்பிள்மா கும்பத்துல இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்ப நடக்க போறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மத்தியானம் 3:26 7:56 வரைக்கும் இந்தியால தெரியாது. ஆனா அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினா யூஎஸ் மாதிரி, கலிபோர்னியா மாதிரி, அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்ப யூஎஸ்ல தெரியாதுங்கிறதுனால ஒண்ணுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன தாக்கங்கள் இருக்கும்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போட்டதான் ஐ திங்க் யூ ஆர் ரெஃபரிங். அதுல பாத்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது இது மட்டும் கிடையாது, மாதிரி நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அடுத்த 3 மாசம் சாலிடா பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமா இருக்கும். +or-3 months ஸ்டார்ட் ஆகவே இல்லை, சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல. 17ஆம் தேதி சூரிய கிரகணம். இன்னைக்கு நம்ம ஷூட் பண்றோம் 29ஆம் தேதி. 10 நாள் 15 நாள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா +3 monthsக்கு அடுத்த சந்திர கிரகணம் வருது 3ஆம் தேதி மார்ச். அது இதோட வலிமை ஜாஸ்தியா இருக்கும். சூரியனுடைய வீட்டிலேயே கன்ஜங்ஷன் இருக்கு. அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறது, நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறது, ஃபிளைட் கிராஷ் ஆகுறது, சில பேர் கைது செய்யப்படுறது, சில பேருக்கு எனக்கு வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அரசியல் வாழ்க்கையே வேண்டாம், இத்தோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது, என்னை விட்டுருங்கன்னு சொல்றது. சில பேர் மேல நிறைய பழி சுமத்தப்படுவது, சில பேருக்கு கேஸ் மேல கேஸ் விடுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது அரசியல்வாதிகள் இன் எனி கார்னர், நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மெயினா இந்த கிரகம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுமா. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவா பார்லிமெண்டரி அட்டாக் கூட ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பாதிப்புகள் ஆறுது. அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வர்றது. பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம், அசம்பாவிதங்களா இருக்கலாம், கண்டங்களா இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சர்ச்சைகள்ல மாட்டலாம், ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம், அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது, பயங்கரமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் மோரார்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம், அதாவது என்ஜிஓ, பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு, இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து, அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏர்போர்ட்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்புகள். மெயினா அரசு கட்டிடங்கள், அரசு நிலங்கள் இதுலலாம் வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா மெயினா. இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லயும் பிரதிபலிக்கும். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சிசிலியில மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல. சிசிலியில பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது ஆல்ரெடி முன்னாடி கணிச்சு போட்டிருந்தோம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அடுத்த 3 மாசம் தான் பெருசா பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.